ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிசி செட்டப் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்டர் 1 லேக்குள்ளே இந்த ஒரு சூப்பரான பிசி வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன ஸ்பெக் யூஸ் பண்ணியிருக்கேன்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம்னு தெரியணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி பர்பஸ்க்காக இருக்கும். இல்லைனா வந்து கேமிங், டிசைனிங், எடிட்டிங் இது எல்லாத்துக்குமே சேமான ஸ்பெக் இருந்தாலே போதும். ஸோ இது எல்லாமே சேமான ஒரு ஃபீச்சர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பிசி வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பிசி. ஸோ டிசைனிங்க்கும் சரி இல்லை எடிட்டிங்க்கும் சரி ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பிசி தான் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டினரியாக வர மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு என்ன போடலாம், அண்ட் தென் என்னென்ன இருக்குமோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி போட போகிறோம். அண்ட் தென் ஃபுல் பிசியோட ஸ்பெக் என்னன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிற மானிட்டரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பெனிக்கோட 22 இன்ச்சஸ்க்கான ஐபிஎஸ் எல்இடி டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த ஒரு மானிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு சிபியூ கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்போர்ட்ஸோட 511 MD அப்படின்ற இந்த ஒரு மாடல் என்கிட்ட இருக்குது. அண்ட் தென் ரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்சரி வென்ஜெனிக்ஸ் அப்படின்றக்கூடிய 16 GB ரேம் வந்து வச்சுருக்கேன். வித் வந்து 15.9 கேபிள் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3200 மெகாஹெர்ட்ஸுக்கான டிடிஆர் ரேம் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? எஸ்எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூரிக்கலோட மிஸ்ஸான் அப்படின்ற 1 TB எஸ்எஸ்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு M.2 E100 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர்னு பார்த்திங்கன்னா AMDயோட Ryzen 7 5700X பார் 3YR. ஸோ இதான் வந்து இந்த ப்ராசஸரோட மாடலு. ஸோ மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசஸோட ப்ரைம் B550MK. ஸோ இதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மதர் போர்டுக்கு. கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜோட்டாக்கோட RTX 3060 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 GBக்கான ஃபின் எட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் லிக்விட் கூலிங்காக ANT ICE 240A RGB யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் கலர் கேபினெட் தான் இது ஃபுல்லாகவே. சரியா? மைக்ரோடெக்கோட லெஜெண்ட்ஸ் 1000S UPS வந்து கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 45 மினிட்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் என்னென்னோ நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து செட்டப்புக்கு வந்து போயிடுவோம். எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். நான் பெருசாக விளம்பரம் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மானிட்டர் பார்த்திங்கன்னா பென்க்யூவோட 22 இன்ச்சஸ்க்கான மானிட்டர். இதுவே நமக்கு ஒரு எனஃபான மானிட்டராக இருக்கும். இதோட பெரிய பெரிய சைஸ் எல்லாமே நமக்கு வந்து இருக்கும். பட் இதுவே நமக்கு வந்து ஒரு ஆர்டினரி யூசேஜுக்கு பக்காவான ஒரு மானிட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் எல்இடி டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பாஞ்சஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன போர்ட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 HDMI கேபிள் போர்ட் இருக்கும். அண்ட் தென் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நமக்கு அட்ஜஸ்டபுள் ஸ்டாண்டு தான். ஸோ இதை மட்டும் வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ இவ்வளோ தான் மானிட்டரை வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம். அண்ட் பக்காவாக டைட் பண்ணிவிட்டு பவர் கேபிள் வந்து கொடுத்துருவாங்க, கனெக்ட் பண்ணிடலாம். HDMI கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து போட்டு நம்ம வந்து மானிட்டர் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் மானிட்டரோட செட்டப்பு. நெக்ஸ்ட் இதோட CPU வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேபினெட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி, அதாவது ஓப்பன் பண்ணி நமக்கு அசம்பிள் பண்ணி ரன் பண்ணி ஏன்னா இஷ்யூஸ் இருக்கான்ட்டு செக் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட வந்தது தான். ஸோ பிளாக் கலரில் இருக்குது. ஆன்டிஸ்போர்டோட கேபினெட் தான். ஸோ ஒரு RGB லைட் செட்டப்ஸோட நல்ல ஒரு கூலிங் சிஸ்டத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்துருக்கு. அண்ட் தென் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் பண்ணிடலாம். கவர் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கேபினெட் பார்க்குறதுக்கு சரியாக இருக்குது லுக் வைஸு. சைடில் நமக்கு வந்து கிளாஸ் போட்டு வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் பிரிச்சிங்க. ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் பட்டன் இருக்கும். LED இண்டிகேட் பண்ணுறது, அதை சேஞ்ச் பண்ணுற பட்டன் இருக்கும். ரீசெட் பட்டன் கொடுத்துருவாங்க. LED கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு USB போர்ட் 3 இருக்கும் மேலே. 3.01 மீதி ரெண்டுமே வந்து 2.0. ஸோ இது 3 வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் மைக்குக்கு ஒன்று, அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கு, இது ரெண்டுமே வந்து மேலே வந்துடும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 USB போர்ட்டு, 3 HDMI போர்ட் இருக்கும். அண்ட் தென் DP போர்ட் ஒன்று இருக்கும், 2 இருக்கும் அதிலே. அப்புறம் USBக்கு மறுபடியும் 2 போர்ட் இருக்கும். அது இல்லாமல் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் USB போர்ட் 2 இருக்கும். இது இல்லாமல் வந்து ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆக்ஸு, ஆடியோ ஜாக்கு பின்னாடியுமே வந்து போட்டுக்கலாம். இதுமாரி ஏகப்பட்ட இதுவுமே வந்து பின்னாடி வந்து இருக்குது. ஸோ எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம கேபினில் இருக்கிறது. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய யூசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய மானிட்டர்ஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து நமக்கு நிறைய ரெண்டுமே வந்து பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு ரெண்டரும் ஆகாமல் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
சிஸ்டம் வந்து ரன் ஆகுது. ஸோ டிஸ்பிளேஸில் நம்ம நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கலர்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நல்ல ஒரு பவரான பிரைட்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 22 இன்ச்சஸ் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க, இதுவே போதுமானது. ஸோ ஒரு பக்காவான செட்டப் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட மொத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னன்றதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா கஷ்டம்தான். ஸோ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து போட்டுறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லாத்தோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே வந்து வந்துடும். ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்டர் ஒரு 1 lakhக்குள்ளே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட ரிசல்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.